ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிங்கப்பூர் vlog சேனல். இன்றைக்கி நான் டீ போடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இது ஏற்கனவே டீ போட தெரிஞ்சவங்களுக்காக இல்லை, இது வரைக்கும் டீயே போட தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக இதை நான் செய்கிறேன். அரை டம்ளர் இந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கடுத்து அதில் அரை டம்ளர் பால் ஊற்றிக்கணும். இதில் 5 டீஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன். சின்னோண்டு டீஸ்பூனாக. நான் எப்பொழுதும் வெல்லம் தான் போடுவேன். இப்போ வெல்லம் நான் பாகு காய்ச்சி வைக்காதனால நான் இப்போ மட்டும் ஜீனி போட்டுறேன். நீங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் வெல்லத்தை பாகு காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை போடுங்க. வெல்லம் தான் உடம்புக்கு நல்லது. ஜீனி நம்ம செய்யக்கூடாது. இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ மட்டும் ஜீனியை போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணணும். பால் கொதிக்கணும். பால் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டீ தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டணும். அதனால் இப்போ பால் கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் 3 டீஸ்பூன் டீ தூள் போட்டு கொதிக்க விடணும். அடுப்போட அளவை குறைச்சிக்கணும். இல்லைன்னா டீ தூள் போட்டோன்னா பால் பொங்கி கீழே ஊற்றிடும். மூணு டீஸ்பூன் டீ தூள் போட்டுட்டேன். இதை நல்லா ஸ்பூனை வச்சு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டேன். இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த அடுப்புலேயே ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா இன்னும் அந்த டீ தூளில் உள்ள சாயம் இன்னும் கொஞ்சம் இறங்கினப்ப அந்த டீ இன்னும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டீ நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். வடிகட்ட போகிறேன். இப்போ நம்மளோட டீ தயாராகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டீயை குடிச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சிங்கப்பூர் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.